Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMoTap. BuyMoTap is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், ஓரல் கேர், ஹெல்த் கேர், பேபி கேர், அப்புறம் பேக்கரி எசென்ஷியல்ஸ், இப்படி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே தரமாகவும் விலை குறைவாகவும் இந்த ஆப்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஹாஃப் லோட் ஸ்டிச்சோட டைப் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் டைப் 1 பார்த்தோம். இது டைப் 2. இதுக்கு சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நீடில், அயன் நீடில். இந்த நீடிலுக்கு நம்பர் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 2 போடுறதுக்கு இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த லைன் வந்து இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸில் தான் போட்டு காமிக்கிறேன், ஏன்னா வீடியோவில் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக. பட் இந்த ஸ்டிச்சை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்னும் சின்னதாக தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல கீழேருந்து நான் நீடில் த்ரெட்டை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக கீழே இழுத்துருவோம். இழுத்து அந்த இடத்துல நாட் மாதிரி விழுகும். இது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணுன்னா, இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா த்ரெட்டை, எடுத்துகிட்டு மேலே பஞ்ச் பண்ணி நீடில் திரும்ப த்ரெட்டை வந்து ஃபுல்லாக இழுக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு கீழே பஞ்ச் பண்ணி திரும்ப லாக்கெல்லாம் போடாமல் மேலே அப்படியே கொண்டு போக வேண்டிதான். அப்போ இந்த நடுவில் இருக்க த்ரெட்டு பார்த்திங்கன்னா, முதல் எடுத்த த்ரெட்டு லூஸாக இருக்கு இல்லையா, சென்டரில் ஒரு நாட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஹாஃப் லோட் ஸ்டிச்சு. இப்போ மேலேயும் நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்து கீழே கொண்டு வரும்போதும் அதே மாதிரி லூஸாக கொண்டு வந்தீங்கன்னா சென்டரில் ஒரு நாட்டு வந்துடும். அதே மாதிரி கீழே மேலே மேலே கீழேன்னு 2 தடவையும் மாற்றி மாற்றி குத்தணும். எங்கேயுமே வந்து நம்ம ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு போடக்கூடாது. லாக்கிங் ஸ்டிச் போட்டோம்னா இந்த மாதிரி நடுவில் அந்த முடிச்சு மாதிரி வராது. ஓகேங்களா? இப்போ மேலே குத்துறோம், திரும்ப கீழே குத்துறோம், அதே தான். அதில் வந்து லாக்கிங் ஸ்டிச்சோ எதுவுமே எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு அவுட்லைன் ஸ்டிச்சாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதை வந்து நம்ம வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் இது அவுட்லைன் ஸ்டிச்சு. இந்த 2 லைனுக்குள்ளே இருக்கிற கேப்புமே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போடணும். இன்னுமே கம்மியாக போடலாம். நம்ம கீழே பஞ்ச் பண்ணுறதாகட்டும் இல்லை மேலே பஞ்ச் பண்ணுறதாகட்டும் தெரியாமல் அந்த நடுவில் இருக்க முடிச்சு மட்டுமே நமக்கு தெரிகிற மாதிரி வரும். நான் அந்த வந்து இந்த வீடியோவில் எண்டில் நான் போட்ட டிசைனோட பிக்சரை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நெருக்கமாக தான் போடணும், தள்ளி தள்ளி போடக்கூடாது. இப்போ சப்போஸ் ஒரு கொடி டிசைனே போடுறீங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருக்கேன் இல்லையா, கஸ்டமர் வந்து உங்களுக்கு சிம்பிளாக கேட்குறாங்க, பட் ஒர்க்கும் இருக்கணும், அதே சமயம் ப்ரைஸ் வைஸ் கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம். ஒரு நார்மலாக ஒரு கொடி டிசைனை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு சுகர் பீடு இல்லைனா கட் பீடு, ஜர்தோசி, இப்படி எது வேணாலும் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி எனக்கு ப்ரைஸ் கம்மியாக கேட்குற கஸ்டமருக்கு நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவங்க கேட்குற டிசைனை நம்ம கொடுக்க முடியும். பட் நம்ம யூஸ் பண்ணுறது வெறும் சில்க் த்ரெட். ஸோ அதில் ரேட் வைஸ் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கவும் முடியும் நம்மளால். அதுக்காக இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இதை விட லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டைப் 1 இருக்குல்ல, அது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், இன்னும் பார்க்க வைக்க லுக் வைஸ் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதையும் கற்று வச்சுக்கோங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு. இதையும் கற்று வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எந்த நேரத்தில் எந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஸ்டிச்சையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, கற்று வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் அந்த ஒரு முடிச்சு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இதை இன்னும் நம்ம சின்னதாக போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மேலே குத்துற த்ரெட்டும் கீழே குத்துற த்ரெட்டும் வந்து உங்களுக்கு இந்தளவுக்கு கேப்போடு தெரியவே தெரியாது. வெறும் அந்த நடுவில் இருக்க முடிச்சு மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கும்போது அது மட்டும்தான் நம்ம போட்டிருக்க மாதிரியே தெரியும். இது உங்களுக்கு ஒரு எம்போஸ்டு லுக்கும் கொடுக்கும். ஒரு கொடியை போடும்போது எம்போஸ்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டிச் அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சும் கூட. நான் இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து நான் போட்ட ஸ்டிச்சோட ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நான் இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த பிக்சரை போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த அளவுக்கு தின்னாக போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஸ்டிச்சோட லுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இதை நீங்கள் எந்த மாதிரி பிக்சரில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா, ஒரு எஸ் ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. அதை வந்து டபுள் லைனாக போட்டுக்கோங்க. ஒரு சிங்கிள் லைனாக போடக்கூடாது, டபுள் லைனாக போட்டு சின்னதாகவே போட்டுக்கோங்க. அந்த லைனோட திக்னஸ் வந்து சின்னதாக இருக்கணும். நீங்கள் ஒரு டபுள் லைன் மேலே வெறும் ப்ராக்டிஸ்க்கு பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக பண்ணுங்கள். பட் இதை ஷேப்புன்னு கொண்டு வரும்போது சின்னதாக பண்ணுங்கள். சின்னதாக பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்து ரொம்ப அதிகமாக்க வேண்டாம்.
இது எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த நீங்கள் போடுற இது வந்து சின்னதாக வரும், ஸ்டிச்சு வந்து லுக்கு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சின்னதாகவும் போடக்கூடாது. ரொம்ப சின்னதாக போட்டால் அது முறுக்கி வருமே தவிர அது இருக்கக்கூடாது. இந்த கேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. அந்த முடிச்சு நடுவில் அந்த கோட்டு மேலேயே வரணும். நம்ம சேனலில் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கிளியர் பண்ணிடுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.